நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரபியலில் இரண்டாவது டாபிக் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி மரபியல் ஒரு டாபிக் போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோமோசோம்னா என்ன, ஜீன்னா என்ன, அப்புறம் பாரம்பரியம் அதெல்லாம் என்ன, அப்புறம் மென்டலின் ஒரு பண்பு இரு பண்பு கலப்பாய்வுகளை பற்றி பேசியிருப்போம். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு மரபு பண்பு ஒரு உயிரிலிருந்து இன்னொரு பண்புக்கு கடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது நம்ம ஜீன்கள்னு பார்த்துருப்போம். ஓகேவா, ஜீன்கள். இப்போது இந்த ஜீன்கள் வந்து ஒரு உயிரிலிருந்து இன்னொரு பண்புக்கு மரபு பண்பு கடத்துதுன்னு பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல அடுத்த உயிரில் வந்து, அதாவது புதிய தலைமுறையில் தோன்றக்கூடிய உயிரிகளில் அந்த மரபு பண்பு மாறுபடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நமக்கு குரோமோசோம்கள்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? குரோமோசோம்கள். பாரம்பரியம் அதெல்லாம் என்னங்க, ஒரு உயிரில் இருக்கக்கூடிய பண்பு அடுத்த உயிரிக்கு வந்து கடத்தப்படுவதை நம்ம பாரம்பரியம்னு சொல்கிறோம். அது வந்து எங்கே வேணால் நிகழலாங்க. ஒரே சிற்றினத்துக்குள்ளே நிகழலாம், அப்படி இல்லைனா ஒரே பெற்றோர்கிட்ட தோன்றிய தலைமுறையில் நிகழலாம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறமா குறிப்பாக மென்டலின் ஒரு பண்பு இரு பண்பு கலப்பாய்வில் நம்ம ஒரு பண்பு கலப்பில் என்ன பார்த்துருப்போம்னா, புறத்தோற்ற விகிதம் பார்த்துருப்போமா, புறத்தோற்ற விகிதம் 3:1 பார்த்துருப்போமா. அதுக்கப்புறமா ஜீனாக்க விகிதம் பார்த்துருப்போம். ஜீனாக்க விகிதம்னா 1:2:1 பார்த்துருப்போம். ஓகேவா, 1:2:1 பார்த்துருப்போம். இது வந்து ஜீனாக்க விகிதம், அதாவது ஜீனோடைப்னு சொல்லுவாங்க. இதை வந்து பீனோடைப் அல்லது புறத்தோற்ற விகிதம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேவா, அடுத்து இன்னொன்று பார்த்துருப்போம், இருபண்பு கலப்பில் என்ன பார்த்துருப்போம், நம்ம புறத்தோற்ற விகிதம் பார்த்துருப்போமா. புறத்தோற்ற விகிதம் நமக்கு 9:3:1 அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, இதுதாங்க முக்கியமான தகவலாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பேசிக் புரியல அப்படின்னாக்க நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பேசிக் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம குரோமோசோம்கள் டிஎன்ஏ, ஜீன்கள்னு சொல்லிட்டு 3 டாபிக் இருக்குங்க. நமக்கு இன்னும் பேலன்ஸு. அதில் இந்த வீடியோவில் நம்ம குரோமோசோம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டிஎன்ஏக்களும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தகவல் இருக்குது, அதை வந்து கம்பைண்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம குரோமோசோம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ இந்த குரோமோசோம் டாப்பிக்கில் முதல்ல நம்ம போகிறோம். இந்த குரோமோசோம் அப்படின்ற சொல்ல முதல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்டேயர். ஓகேவா, வால்டேயர் இவர் தான் வந்து குரோமோசோம் அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுத்துகிறாரு. எந்த வருஷம்னா நமக்கு 1888, அதாவது 1:888. ஓகேவா, 1:888 அப்படின்ற இயரில். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததாக மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு, இது வந்து மிக முக்கியமானதாக பார்க்கலாங்க. ஒருத்தர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அதாவது அது எந்த டாபிக்னா மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு. யாருன்னா நமக்கு டிஹெச் மோர்கன். இவர் வந்துட்டு மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக 1993 வருடம் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாருங்க. மிக முக்கியமான தகவல். இப்போ நம்ம குரோமோசோம்குள்ளே போயிடலாம், டாபிக்குள்ளே. பொதுவாக இந்த குரோமோசோம் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுங்க. நம்ம உடம்புல இந்த குரோமோசோம் ஜீன்னு சொல்லி படிக்கிறோம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக சொல்கிற பாருங்க. முதல்ல நம்ம முழு உடம்புங்க, மனிதனோட முழு உடல். ஓகேவா, அதுக்குள்ளே இருக்கிறது பல மில்லியன் கணக்கான செல்கள் இருக்கும். மனித உடல்களில் பல மில்லியன் கணக்கான செல்கள் இருக்கும். ஓகேவா, அந்த செல்களில் நமக்கு உட்கரு காணப்படுங்க. செல்களில் உட்கரு, அதாவது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா நமக்கு செல்லோட உட்கருவில் இருக்கும். இந்த உட்கருக்குள்ளே இருக்கிறது தாங்க குரோமோசோம். ஓகேவா, செல்லோட உட்கருக்குள்ளே இருக்கிறது நமக்கு குரோமோசோம். ஓகேவா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூக்கேரியாட்டு குரோமோசோம் சொல்லுவாங்க. ஓகேவா, உட்கருக்குள்ளே இருக்கிறத நம்ம யூக்கேரியாட்டு குரோமோசோம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குரோமோசோமுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்ஏக்கள் இருக்கும். இந்த டிஎன்ஏவோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய தான் ஜீன். ஓகேவா, இப்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா மனித உடல்கள் இருக்குது. அந்த உடல்களுக்குள்ளே பல மில்லியன் கணக்கான செல்கள் இருக்குது. அந்த செல்கள் ஒன்றுத்திலையும் ஒரு உட்கரு இருக்குது. அந்த உட்கருக்குள்ளே நமக்கு குரோமோசோம்கள் இருக்குது. அந்த குரோமோசோம்களில் இருக்கக்கூடியது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் ஜீன்கள். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போது ஒன்று பார்த்துடலாம். என்னன்னாக்க இப்போது நமக்கு குரோமோசோம் எங்கே இருக்குன்னு தெரியுங்க. நம்ம செல்லோட உட்கருவில் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். இந்த குரோமோசோம் எதால் ஆனதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, குரோமோசோம் எதால் ஆனது நம்ம செக் பண்ணி பார்த்தோங்கன்னா குரோமோசோம் வந்து டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுக்கப்பட்ட சுருண்ட குரோமேட்டுகளின் இலை. இதாங்க முக்கியமானது. இந்த குரோமேட்டோட இலைகளை கொண்ட அந்த மரபு பொருள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அது என்னென்னா இப்போ பொதுவாக பாருங்கள், இப்படி பார்த்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்கோள் மாதிரி தாங்க இருக்கும் இந்த குரோமோசோம்ன்றது. ஓகேவா, ஒரு கத்திரிக்கோள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பாயிண்டில் அது ஜாயிண்ட் ஆகும் இல்லையா கத்திரிக்கோள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சிசர்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதோட சென்டர் பாயிண்டில் ஒன்று ஜாயிண்ட் ஆகும் இல்லைங்களா, இதை தான் நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். அந்த நெட்டுக்கு பதிலாக நம்ம சென்ட்ரோமியர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த கத்திரிக்கோள் நெட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த சென்ட்ரோமியர் வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. இதுதான் வந்து குரோமோசோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போது இது வந்து ஒரு சென்ட்ரோமியர், அதாவது இது வந்து ஒரு குரோமேட்டுங்க, இது வந்து இன்னொரு குரோமேட்டு. ஆக மொத்தம் வந்து நமக்கு 2 சகோதரி குரோமேட்டுகள் இணைந்தது தான் வந்து நமக்கு ஒரு அதாவது ஒரு குரோமோசோம். ஓகேவா, தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு குரோமேட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு குரோமேட்டில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஏக்கள் காணப்படுங்க. இந்த குரோமேட்டில் தான் நமக்கு டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா, மிக முக்கியமானது.
இப்போது டிஎன்ஏனா என்னென்னு பாருங்கள். டிஎன்ஏன்றது நமக்கு பாரம்பரிய தகவலை உள்ளடக்கி ஒரு மரபு பொருளுங்க, ஒரு பாரம்பரிய தகவல். இப்போது நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன தகவலை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியதாங்க அந்த டிஎன்ஏ. ஓகேவா, என்ன தகவலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த டிஎன்ஏ. ஓகேவா, இப்போது இந்த டிஎன்ஏல இருக்கிறது ஒரு பகுதியாக தான் ஜீன் சொல்லி சொன்னேன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறத்தோற்ற பண்பு கடத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த ஜீன்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்பு கடத்துவதற்கு மிக முக்கியமாக அமையக்கூடியது இந்த ஜீன்கள் தான். ஓகேவா, அப்போது புறத்தோற்ற பண்பு கடத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவோட ஒரு பகுதி தாங்க ஜீன்கள். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போமா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரோமோசோமோட அமைப்பு. ஓகேவா, குரோமோசோமோட அமைப்பு நிறைய சொல்லியிருக்காரு இல்லைங்களா. குரோமோசோம்னா எப்படி ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன்னா, ஒரு கத்திரிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ எப்படி இருக்குன்னா நமக்கு சென்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதுதாங்க குரோமோசோம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நமக்கு இது ஒரு குரோமேட். ஓகேவா, இது ஒரு குரோமேட்டிட். ஓகேவா, இது இன்னொரு குரோமேட்டிட். ஆக மொத்தமாக நமக்கு 2 ஒத்த இலைகள், அதாவது 2 ஒத்த இலைகள், அதாவது ஒன்றுக்கு ஒன்று சகோதரிகள், ஒரு 2 ஒரே அளவாக இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக அது ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதை தான் சொல்கிறேன். அப்போது 2 ஒத்த குரோமேட்டிட், இதுதாங்க நமக்கு குரோமோசோம்னு சொல்கிறோம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா நமக்கு இலை போன்ற அமைப்பு, கரெக்டாக தானுங்களே, ஒரு இலை போன்ற அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 2 ஒத்த இலைகள், அதாவது 2 சகோதரி குரோமேட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிறது தான் நமக்கு ஒரு குரோமோசோம். ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 2 இது இருக்குங்களா, இப்படி ஒன்று போதுங்களா, அடுத்து இது ஒன்று இப்படி இருக்குங்களா, 2 ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போது இந்த ஒரு இது இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே காட்டுறோம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள், சுருண்டு திருகு மாதிரி சுற்றி இருக்குங்களா. இந்த திருகு போன்ற அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பாருங்கள், குரோமோனீமா. குரோமோனீமானா என்னன்னாக்க நமக்கு அந்த திருகு போல் சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, எதுனா அந்த குரோமேட்டின், இந்த குரோமேட்டிட்டு அது சுருண்டு இருக்குது இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம குரோமோனீமான்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக அந்த குரோமோனீமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மணி மாதிரி காணப்படுதுங்களா. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக மணி மாதிரி இருக்கா. இதை தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோமோனிமாவோட அந்த மணி போன்ற அமைப்பை நம்ம குரோமோமியர்னு சொல்கிறோம். குரோமோமியர் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு அதாவது ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு குரோமேட்டிட்டால் ஆனதுங்க, அதாவது 2 குரோமேட்டிட்டால் ஆனது. ஓகேவா, குரோமேட்டிட்னா ஒரு இலை இருக்குங்க, இதுக்கு பேர் ஒரு குரோமேட்டிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 ஜாயிண்ட் ஆனது நமக்கு ஒரு குரோமோசோம். இப்போது இந்த ஒரு இதை வந்து நம்ம குரோமேட்டிட்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த குரோமேட்டிட்டுக்குள்ளே எப்படி இந்த குரோமேட்டிட்டு எந்த மாதிரி அமைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து திருகு மாதிரி சுருண்டு இருக்குது. ஓகேவா, அதனால் அதை வந்து நம்ம குரோமோனீமான்னு சொல்கிறோம். அதாவது அந்த திருகு மாதிரி சுற்றி இருக்கிறத வந்து நம்ம குரோமோனீமான்னு சொல்கிறோம். அந்த குரோமோனீமாக்குள்ள சின்னதாக மணி மாதிரி அமைப்பு காணப்படுதுங்க. அந்த மணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் நம்ம குரோமோமியர்னு சொல்கிறோம். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன பகுதி பொருட்கள் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த குரோமோசோமில் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், குரோமோசோம் புரதங்கள் இருக்கும், சில உலோக அயனிகள் வந்து அதில் இருக்கும். ஓகேவா, இப்போ பொதுவாக டிஎன்ஏ அப்படின்னா என்ன, ஆர்என்ஏனா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ அப்படின்னா நமக்கு ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, அதை கொஞ்சம் படிக்கிறதுக்காக பிரித்து கொடுக்கலான்னு பார்த்தா சேர்த்து போட்டேன். அதாவது டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் சேர்த்து கொடுத்ததுனால எனக்கே தடுமாறுது, அதனால தான் சொல்ல முடியல, சாரிங்க. டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் இதை தான் வந்து நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இதை தான் வந்து ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கான அப்ரிவேஷன் கேட்டாலும் கேட்பாங்க, நமக்கு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, டயக்ராமு நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு செல் இருக்கா, செல்லுக்குள்ளே உட்கரு இருக்கா, அந்த உட்கருவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நியூக்ளியஸ். அதுக்குள்ளே நமக்கு நிறைய குரோமோசோம்கள் காணப்படும். ஓகேவா, இந்த குரோமோசோம்களுக்குள்ளே இருக்கிறது தாங்க நமக்கு டிஎன்ஏ, அதுதான் தெளிவாக போட்டிருக்கோம் அந்த டயக்ராமில். இந்த டிஎன்ஏவோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தான் நமக்கு ஜீன்கள். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோ போகலாமா? சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுறேன். இப்போது நம்ம குரோமோசோம்களை பார்த்துருக்குறோங்க. இப்போ அந்த குரோமோசோமில் நமக்கு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. சென்ட்ரோமியர் என்னங்க, 2 ஜாயிண்ட் பண்ணுற இடம். அந்த ஜாயிண்ட் பண்ணுற இடத்த வச்சுட்டு நம்ம குரோமோசோமை ஒரு 4 வகையாக வகைப்படுத்துகிறோங்க. அதாவது குரோமோசோமை அந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டு ஒரு 4 வகையாக நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அது வந்து அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். இப்போது ஒன்றுத்துக்கும் என்னென்ன பேர், அதாவது சரி அந்த ஒரு பகுதியும் வந்துட்டு என்னென்னு பார்த்துருவோம். இப்போது முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதன்மை சுருக்கம்னா என்ன, இரண்டாம் நிலை சுருக்கம்னா என்ன, டீலோமியர்னா என்ன, சேட்டலைட்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போது முதன்மை சுருக்கம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். அதாவது முதன்மை சுருக்கத்தை நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே ஜாயின் பண்ணுற அது முதலாவது வரக்கூடியது நமக்கு முதன்மை சுருக்கம்னு சொல்லுவோம். இதை வந்து சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம், 2வது டயக்ராமில் பாருங்கள்,
இப்போது நமக்கு முதன்மை சுருக்கம் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அந்த மாதிரி சுருங்குது இல்லைங்களா, அதை தான் வந்து இரண்டாம் நிலை சுருக்கம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிலதில் தாங்க இருக்கும், எல்லா குரோமோசோம்லையும் இருக்காது. ஏதாச்சும் ஒரு சில குரோமோசோம்களில் ஏதாச்சும் ஒரு முனையில் இருக்கும். ஓகேவா, இது மிக முக்கியமானது. இந்த இரண்டாம் நிலை சுருக்கத்தை நம்ம உட்கரு பகுதி இல்லைனா உட்கரு மணின்னு சொல்லுவோம். அதெல்லாம் மிக முக்கியமானதுங்க. இப்போது இந்த சென்ட்ரோமியர் என்னென்னு பார்த்துருங்க. ரெண்டு குரோமேட்டிட் இலை வருதுங்களா, அது இணையக்கூடிய அந்த இரு கரங்களும் இணையக்கூடிய அந்த புள்ளிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சென்ட்ரோமியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல் பிரிதலப்போ ஸ்பிண்டில் நார்கள் இருக்குதுங்க. அந்த ஸ்பிண்டில் நார்கள் வந்து குரோமோசோம்களோட கூட இணையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதாங்க அந்த சென்ட்ரோமியர். நம்ம அடுத்ததாக நம்ம டிஎன்ஏ பார்ப்போம், அந்த இடத்துல வந்து இந்த ஸ்பிண்டில் நார் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது டீலோமியர் ஒன்று இருக்குதுங்க. டீலோமியர்னா என்னென்னா, இந்த குரோமோசோமோட அந்த முனைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த முனைப்பகுதி கடைசி பகுதி, இதை தான் வந்து நம்ம டீலோமியர்னு சொல்லுவோம். ஓகேவா, குரோமோசோமோட இறுதி பகுதியை நம்ம டீலோமியர்னு சொல்லுவோம். மேக்னெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வட துருவமும் தென் துருவமும் எப்பயுமே ஒன்று விளக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த குரோமோசோமோட இரு முனைகளும் வந்து ஒன்று விளக்குங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் இந்த குரோமோசோம் வந்து ஒரு நிலையான அமைப்பில் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு அப்படியே ஒட்டிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு அமைப்பாகவே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, குரோமோசோம்களோட அந்த ரெண்டு நுனிகளுமே வந்து நமக்கு எதிரெதிர்த்தன்மை கொண்டதுங்க, எதிரெதிர்த்தன்மை கொண்டது. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததாக நம்ம சேட்டிலைட் ஒன்று பார்க்க போகிறோங்க. அது என்ன சேட்டிலைட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பு இருக்குதுங்களா, இரண்டாம் நிலை சுருக்கத்துக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு குமிழ் போன்ற அமைப்பு இருக்கும். இந்த இணை உறுப்பை தான் நம்ம சேட்டிலைட்னு சொல்லுவோம். ஓகேவா, மிக முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்று இருக்கக்கூடிய அந்த இணை உறுப்பு, இதை தான் வந்து சேட்டிலைட்னு சொல்லுவோம். இந்த சேட்டிலைட் எதெல்லாம் இருக்குதோ அந்த குரோமோசோமை நம்ம சேட் குரோமோசோம்கள்னு சொல்கிறோங்க. அதாவது இந்த சேட்டிலைட் வந்து எதெல்லாம் இருக்குதோ அந்த குரோமோசோமை நம்ம எப்படி சொல்கிறோம்னா சேட் குரோமோசோம்கள்னு சொல்கிறோம். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த டீலோமியர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இந்த டீலோமியர்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எதிரெதிர்த்தன்மை கொண்டது. இங்கே இருக்கிறது இல்லைன்னா நுனிப்பகுதி நமக்கு வந்து எதிரெதிர்த்தன்மை கொண்டது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்களுக்கு இதுதான் வந்து நிலைப்புத்தன்மையை தருது. ஓகேவா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் குறிப்பாக ஒரு செல்லோட முதுமை நிலையை காட்டக்கூடியதாக இருக்குங்க. செல்லு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த டீலோமியர். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செல்லு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செல் பகுப்பு அடையுது இல்லைங்களா, செல் பகுப்பு அடையும் போது ஒரு முறை என்ன பண்ணணும்னா இந்த டீலோமியர் வந்து சுருங்கி விடுவீங்க. சுருங்கிரும். அதாவது சுருங்கும் போது என்னென்னா நமக்கு அதிலிருந்து புதிய உயிர் தோன்றுவதற்கான சில பகுதி பொருட்கள் வந்து வெளியாகும். அப்போது இந்த மாதிரி பகுதி பொருட்கள் வந்து எப்பப்பெல்லாம் வெளியாகுது அந்த மாதிரி புதிய உயிர்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரி வந்து வெளியே வர முடியாதுங்க, ஒரு சில பகுதி பொருட்களை வந்து வெளியிட முடியாது. அந்த சூழ்நிலையில் இது வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஓகேவா, செல்லு முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஏன்னா இந்த டீலோமியர் வந்து வேலை செய்ய முடியாத நிலைக்கு போகும்போது நமக்கு செல்லு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதை தான் சொல்கிறாங்க. இன்னொன்று குறிப்பாக பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்கிறேன். இதுதாங்க நமக்கு ஒரு குரோமோசோமுக்கு தெளிவான ஸ்ட்ரக்சரை தரக்கூடியது. அதை தான் அங்கே சொல்கிறேன். பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசையாக காணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகேவா, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் சொல்கிறேன், நமக்கு நீண்ட அமைப்பாக காணப்படும் இது வந்து. ஓகேவா, அடுத்ததாக குரோமோசோம்களின் வகைகள். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போன டைம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். சென்ட்ரோமியர் அமைவிட அடிப்படையில் குரோமோசோம் வந்து மொத்தமாக வந்து 4 டைப்பில் வகைப்படுத்துகிறாங்க. சென்ட்ரோமியர் என்னென்னு தெரியும் இல்லைங்களா, இப்போ இந்த கத்திரிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இது கத்திரிக்கோள் மாதிரியே வரல, ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வரத்தான் நமக்கு சென்ட்ரோமியர்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது டீலோசென்ட்ரிக்னு பார்க்க போகிறோம். டீலோசென்ட்ரிக் நமக்கு டீலோமியர்னா எதனாங்க சொன்னேன், நுனிப்பகுதி சொன்னேன்னா, அப்போ அந்த நுனிப்பகுதியில் நமக்கு அந்த சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா அதை வந்து டீலோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இதுதாங்க சொல்லியிருப்பேன். ஒரு முனையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சென்ட்ரோமியர்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு பகுதியாக இருக்குது, கீழே வந்து ஒரு இங்கே இருக்குது இல்லைங்களா ஒரு இலை, அந்த இலையோட ஒரு பகுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு எங்கே இருக்குங்க, இதுங்க நுனியில் இருக்குது, அந்த இலையோட நுனியில் இருக்குது. ஓகேவா, நுனியில் அந்த சென்ட்ரோமியர் இருக்கிறதுனால இதை வந்து டீலோசென்ட்ரிக்னு சொல்கிறோம். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேலே இன்னும் ஒரு சின்னதாக ஒரு உறுப்பு இருக்குங்க, சின்னதாக இன்னொரு இலை இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீலோசென்ட்ரிக்னா நமக்கு கீழே மட்டும் தாங்க இருக்கும், ஒன்று மட்டும் தான் இருக்கும், ஒரு முனையில் தான் இருக்கும் சென்ட்ரோமியர். அதுவே அக்ரோசென்ட்ரிக்னு வரும்போது முனைக்கு மேலே ஒரு கொஞ்சமாக வளர்ந்துருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி களை செடி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போது ஒரு முனைக்கு மேலே ஒரு லைட்டாக வளர்ந்துருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரம் வந்து நீட்டமாக இருக்குங்க, ஒரு கரம் வந்து நீளமாக இருக்கும், இன்னொன்று வந்து குட்டையாக இருக்கும். ஓகேவா, ஒன்று வந்து நீளமாக இருக்கும், இன்னொன்று வந்து குட்டையாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரோசென்ட்ரிக்காக வரும். ஓகேவா, அக்ரோசென்ட்ரிக். இப்போது இரண்டுமே பாருங்கள் கோல் வடிவம்.
கோல் வடிவம். இரண்டுமே நமக்கு என்ன வடிவம்னு கேட்பாங்க. நமக்கு டீலோசென்ட்ரிக்கும் சரி அக்ரோசென்ட்ரிக்கும் சரி ரெண்டுமே நமக்கு கோல் வடிவத்தில் இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக்னாக்க இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா நம்ம அக்ரோசென்ட்ரிக், அதேவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சென்ட்ரோமியர் இருக்குதுங்க, சென்ட்ரோமியர் இங்கே இருக்குது, நமக்கு கீழே ஒரு கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கரத்து கூட கொஞ்சமாக வளர்ந்து இருக்குது இல்லைங்களா, அந்த வளர்ந்து இருக்கிறத நம்ம நேராக இருக்குதா இல்லை லைட்டாக வளைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. செக் பண்ணும்போது நமக்கு அது எல் வடிவம் இல்லைனா ஜே வடிவம் இந்த வடிவத்தில் காணப்படுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல் வடிவம் இல்லைனா ஜே வடிவம். இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா. எல் வடிவம் இல்லைனா ஜே வடிவம் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரோமியர் எங்கெங்கே இருக்குது, மையத்துக்கு அருகில். ஓகேவா. மையத்தில் அருகில் மிக முக்கியமானதாக பார்க்கலாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலன்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் ஒரு இது இருக்குதுங்க, தான் சென்ட்ரோமியர் இருக்குதுங்க. கீழே வந்து நமக்கு ஒரு கரம் இருக்குதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா டீலோசென்ட்ரிக்னு சொன்னோமா. இதுவே வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அது அக்ரோசென்ட்ரிக்னு சொன்னோமா. இப்போது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இருக்குதா, இப்போ நேராக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது இந்த மாதிரி தான் தெரியுது இது பார்க்குறதுக்கு இந்த வடிவம். அதனால தான் இது வந்து நம்ம கோல் வடிவம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீதி இருக்கிற ரெண்டுமே பாருங்கள் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போது நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வளர ஆரம்பிக்குது இல்லைங்களா, சப்மெட்டாசென்ட்ரிக்கில் வளர ஆரம்பிக்குது. அப்போ வளர ஆரம்பிக்கும் போது நமக்கு குரோமோசோம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோன்னா நமக்கு ஒரு கத்திரிக்கோள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. இப்படி இருக்குங்க, ஒரு கத்திரிக்கோள் வந்துட்டு கிராஸில் அந்த மாதிரி வெட்டுற மாதிரி இருக்கிறதா நமக்கு குரோமோசோம்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா. இப்போது இந்த இடத்த மட்டும் பாருங்கள், இந்த பாதி பொசிஷனை மட்டும் பாருங்கள். நமக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சின்னதாக இருக்கிறது நமக்கு சென்ட்ரோமியருங்க. இங்கே தெளிவாக தெரியல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு சென்ட்ரோமியர். ஏற்கனவே நமக்கு ஒரு கரம் நீட்டமாக வளர்ந்துருக்கு, இப்போ சின்னதாக வளர ஆரம்பிக்குது. ஓகேவா. இந்த வளர ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்க. இப்படி டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி வளருமா, இந்த மாதிரி வளரும்போது அதோட பொசிஷன் வந்து நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக இப்படி வரும்போது இது வந்து நமக்கு ஒன்றா எல் ஷேப்பில் தெரியும், இல்லைனா திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜே மாதிரி தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த சென்ட்ரல் இருக்கிறதாங்க நமக்கு சென்ட்ரோமியர்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சென்ட்ரோமியர் வந்து நமக்கு எப்படி பண்ணணும்னா இங்கே மேலே இருக்கிற பாதியையும் கீழே இருக்கிற பாதியும் சமமாக பிரிக்கணும். ஓகேவா. சமமாக பிரிக்கணும். அந்த வரைக்கும் நம்ம வளர வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இது சமமாக பிரிக்கலை. ஓகேவா. ஏன்னா இப்போ தான் லைட்டாக வளர ஆரம்பிக்குது. இப்போது அதுவே பாருங்கள் கடைசியாக இருக்கிற அந்த மெட்டாசென்ட்ரிக் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இரு சமமாக பிரிக்குங்க. அந்த கரத்தை வந்து நமக்கு இரு சமமாக பிரித்து கொடுக்கும். இங்கே பாருங்கள் டயக்ராம் போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து சென்டரில் சென்ட்ரோமியர் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஒரு கரம் வளர்ந்துருச்சு, இன்னொரு கரம் இங்கே வளர்ந்துருச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரிசமமாக பிரிக்குங்க. இப்படி சரிசமமாக பிரிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதாங்க அந்த மெட்டாசென்ட்ரிக் அப்படின்ற ஒரு குரோமோசோம் வகை. ஓகேவா. இப்போ நம்ம சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது, கரெக்டாக சென்டரில் அமைஞ்சிருக்கா, மேலே இருக்கிற பாதியும் கீழே இருக்கிற பாதியும் சரிசமமாக பிரிக்கும். ஓகேவா. உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இந்த கரங்கள் ரெண்டுமே வந்து நமக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவோம். ஒன்று வந்து நீட்டமாக இருக்குது, ஒன்று வந்து குட்டையாக இருக்குது. அதே டைமில் அதோட வடிவம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஜே டைப் எல் டைப் இருக்குன்னா அது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா. ரெண்டுமே சமமாக இருந்து அது வி வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக். இதுவே வந்துட்டு நமக்கு ஜே டைப்பில் இருக்குது இல்லை எல் டைப்பில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக் சொல்லணும். உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகேவா. ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரோமியர் அடிப்படையில் நம்ம குரோமோசோம் எத்தனையாக பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டைப்பில் பிரிக்கிறோங்க. ஓகேவா. சென்ட்ரோமியர் அடிப்படையில் நம்ம 4 டைப்பில் பிரிக்கிறோம். சென்ட்ரோமியராக நமக்கு அந்த குரோமோசோமை 2 இடத்துல ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணக்கூடியது. இப்போது டீலோசென்ட்ரிக்கில் என்ன பார்த்தோம், அந்த சென்ட்ரோமியர் வந்து நமக்கு ஒரு முனையில் இருக்குது, அந்த கரத்தோட ஒரு முனையில் இருக்குது. இது வந்து நமக்கு டீலோசென்ட்ரிக்னு பார்த்தோம். அக்ரோசென்ட்ரிக்னா அதேவே அந்த சென்ட்ரோமியருக்கு மேலே சின்னதாக ஒரு இணை உறுப்பு லைட்டாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா. இது வந்து நமக்கு அக்ரோசென்ட்ரிக்னு பார்த்தோம். ஓகே. இது ரெண்டுமே நமக்கு கோல் வடிவம்னு தெரியும். ஓகேவா. கோல் வடிவம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்னா சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக்னா நமக்கு இப்போது அதே சென்ட்ரோமியர் தான் இருக்குது, ஒரு கரம் இருக்குது, இன்னொரு கரம் இருக்குது. அந்த கரம் வந்துட்டு நமக்கு ஒன்று நீட்டமாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. அதே டைமில் நம்ம என்ன பார்க்குறோம்னா அது ரெண்டுமே அதோட வடிவம் பார்க்குறோம். அது வந்து நமக்கு எல் வடிவம் இல்லைனா ஜே வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு சப்மெட்டாசென்ட்ரிக் நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்த்தது மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக்னா நமக்கு அந்த சென்ட்ரோமியர் வந்துட்டு நமக்கு இரு கரங்களையும் சரிசமமாக பிரிக்கணும். அதே மாதிரி அதை பார்க்கும்போது நமக்கு வி வடிவமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்ததாக குரோமோசோமை நம்ம அந்த சென்ட்ரோமியர் அடிப்படையில் நம்ம பிரிச்சுட்டோம். இப்போது அதோட பணிகள் அடிப்படையில் அது என்ன வேலை செய்யுதோ அதோட அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோங்க. 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோசோம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அல்லோசோம்னு சொல்லுவாங்க. அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூகேரியாட்டிக் குரோமோசோம்கள். யூகேரியாட்டிக்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்.
யூகேரியாட்டிக்னா நமக்கு உட்கருவில் என்ன குரோமோசோம், உட்கருவில் காணப்படக்கூடிய குரோமோசோம்களை வந்து நம்ம யூகேரியாட்டிக் குரோமோசோம்கள்னு சொல்லுவோம். அதில் இருந்து நமக்கு 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஆட்டோசோம், இன்னொன்று அல்லோசோம். ஆட்டோசோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன அமைப்பில் வரணும், நம்மளோட உடல் அமைப்பு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரணும், இதை நிர்ணயிக்கக்கூடியது வந்து நமக்கு ஆட்டோசோம்கள். ஓகேவா, இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், நம்மளோட உடற்பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஜீன்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த குரோமோசோம்கள் வந்து நமக்கு ஆட்டோசோம்கள்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உயிரிகளில் சமமாக இருக்குங்க. ஆண் பெண் உயிர்களில் நமக்கு சமமாக காணப்படும் எதுனா அந்த ஆட்டோசோம் அப்படின்றது. அல்லோசோம்ன்றது அப்படி கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். அல்லோசோம்ன்றது நமக்கு பால் குரோமோசோம் சொல்லுவாங்க, இல்லைனா இனப்பெருக்க குரோமோசோம் சொல்லுவாங்க. ரெண்டுமே முக்கியங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நமக்கு எட்டிரோசோம்கள்னு சொல்லுவோம். நமக்கு ஆட்டோசோம்னா நமக்கு உடல் குரோமோசோம்ங்க. அல்லோசோம்ன்றதோட வேறு பேர் வந்து பால் குரோமோசோம் இல்லை எட்டிரோசோம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இனப்பெருக்க செயலில் ஈடுபடும். இப்போது ஒரு உயிரியோட பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக விளங்கக்கூடியது நமக்கு அல்லோசோம்கள். ஓகேவா, ஒரு உயிரியோட பால் இனத்தை அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணக்கூடியது நமக்கு இந்த அல்லோசோம்கள். ஓகேவா, இப்போது நம்ம மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஆண் பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான குரோமோசோம்கள் வந்து காணப்படுதுங்க. நமக்கு ஆண் பெண் 2 பேருமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண்கள்னு கிடையாதுங்க, மனிதர்களில். ஓகேவா, மனிதர்களில் நமக்கு 2 வகையான குரோமோசோம் காணப்படுது. ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து ஒய்ங்க. ஒன்று வந்து எக்ஸ் வகை குரோமோசோம், இன்னொன்று ஒய் வகை குரோமோசோம். ஓகேவா, இப்போது ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணில் ஒரு எக்ஸ் இருக்குங்க, ஒரு ஒய் இருக்குங்க. ஓகேவா, ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும். நமக்கு பொதுவாக குரோமோசோம் அப்படின்னா மனிதர்கள்னு விலங்குகள் எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 இருக்குங்க. அதாவது தாவரங்கள் அப்புறம் மனிதர்கள் 2 பேருமே சேர்ந்து. ஓகேவா, 2 பேருமே வந்து நமக்கு 23 தான் பொதுவாக காணப்படும். 23 ஜோடிகள்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது நமக்கு 22ன்றது அந்த உடல் கூறுகளை அதாவது உடல் அமைப்பை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். மீதி இருக்கிற அந்த 1 பேலன்ஸ் வந்து நமக்கு அது வந்து அதோட பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, இப்போது மனிதர்களில் நமக்கு 2 வகையான குரோமோசோம் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து எக்ஸ் குரோமோசோம், இன்னொன்று ஒய் குரோமோசோம். இப்போது ஆண்களில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது. ஆனால் பெண்களில் 2மே எக்ஸ் தாங்க காணப்படும், 2மே எக்ஸ் தான் காணப்படும். இப்போது மனிதர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்துட்டு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வகை குரோமோசோம், எக்ஸ் ஒய், அது 2மே தான் டிசைட் பண்ணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஆணில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்துட்டு பெண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ் கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா பெண் குழந்தை. இந்த ஆணில் இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் பெண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஆண் குழந்தை. முக்கியமானது. 2மே ஒரே மாதிரி இருந்தால் பெண் குழந்தைங்க, வேறு வேறு மாதிரி இருந்தால் ஆண் குழந்தை. மிக முக்கியமாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இங்கே மேலே சொல்லியிருக்கிற இல்லைங்களா, யூகேரியாட்டிக்னா என்ன, ப்ரோகேரியாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நமக்கு சைட்டோபிளாசத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோகேரியாட்டுங்க. அதுவே அணுக்கரில் அந்த குரோமோசோம் இருந்துச்சுன்னா நமக்கு அது யூகேரியாட்டிக். இதுதான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, மிக முக்கியமானதாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்ப்போமா, அடுத்ததாக நம்ம இடியோகிராம்னு ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்லைடு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா, இப்போது நம்ம பார்க்க போகிறது கேரியோடைப்புங்க. கேரியோடைப் அப்படின்னா என்னென்னா, ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லில் உட்கரில் குரோமோசோம் இருக்குது இல்லைங்களா, அந்த குரோமோசோமோட எண்ணிக்கை, அளவு, வடிவம் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது இதுதாங்க கேரியோடைப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிரினத்தோட உட்கரில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை, அளவு மற்றும் அதோட வடிவத்தை சொல்லக்கூடியது நமக்கு கேரியோடைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்ததாக பொதுவாக இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வாழும் உயிரினத்தில் அதாவது தாவரமாக இருக்கலாம் இல்லை விலங்காக இருக்கலாம், குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. குரோமோசோமோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா மொத்தமாக நமக்கு வந்து 23 குரோமோசோம் காணப்படும் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனித செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தமாக 23 ஜோடி குரோமோசோம் இருக்குங்க. 23 ஜோடி, இதுக்கு மிக முக்கியமானது. ஓகேவா, அதில் 22 ஜோடி எப்படி இருக்குன்னா நமக்கு ஆட்டோசோம்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, ஆட்டோசோம்னா நம்மளோட உடற்கூறுகளை நிர்ணயிக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருமைய நிலையாக இருக்குங்க. இருமைய நிலை அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஜோடியாக தாங்க இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஜோடியாக தான் இருக்கும். அந்த 23வது வகை இருக்குது இல்லைங்களா, ஒரு ஜோடி, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்லோசோம்னு என்ன சொல்லியிருக்கிறேன், இனப்பெருக்க செயலில் ஈடுபடக்கூடியது பால் குரோமோசோம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மைய செல்கள்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் போது இப்படி ஜோடியாக இருக்குது இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டு போய் தான் இனப்பெருக்க செயலில் ஈடுபடும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நமக்கு அது வந்து எப்போ தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுதோ, அந்த மென்டல் ஆய்வில் சொல்லியிருப்பேன், தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படும் போது அது வந்து 2 பிரிஞ்சு போய் தான் அந்த என்ன சொல்கிறது கலப்பில் வந்து ஈடுபடும் சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி தான் இங்கேயும் அல்லோசோம்னா நமக்கு பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இது வந்து கலப்பில் ஈடுபடும் போது தனித்தனியாக பிரிஞ்சு போய் தான் நமக்கு அது வந்து நிர்ணயிக்கும். ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்கிறேன். ஒற்றை மையம்னா தனித்தனியாக பிரியக்கூடியதுங்க. மீதி இருக்கிற 22 நமக்கு ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே முக்கியமானது. இப்போது நம்ம இடியோகிராம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இடியோகிராம் அப்படின்னா
ஒரு சிற்றினத்தோட அந்த கேரியோடைப்னு நம்ம சொன்னீங்களா, கேரியோடைப்னா என்னங்க, ஒரு குரோமோசோமோட எண்ணிக்கை எவ்வளோ, அதோட அளவு என்ன, அதோட வடிவம் என்ன, அதை பற்றி ஒரு வரைபடம் மூலமா விளக்குறாங்க இல்லைங்களா, ஒரு வரைபடம் மூலமா. இதுதான் வந்து நம்ம இடியோகிராம்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமானது இடியோகிராம்னா ஒரு குரோமோசோமோட அளவு, வடிவம், அதோட எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே பற்றி ஒரு வரைபட விளக்கமாக நம்ம கொடுத்தங்க அப்படின்னா அது வந்து இடியோகிராம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடியோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் எப்படி வகைப்படுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த வரைபடத்தில் அதோட நீளம், தடிமன், அப்புறம் சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்குது, அதோட வடிவம், அப்புறமா அதோட பண்புகள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு இறங்கு வரிசையில் வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க. ஓகேவா, மிக முக்கியமானது வந்து நமக்கு இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்திருப்பாங்க. இதுதான் மிக முக்கியமானது. அந்த வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடியதாங்க நமக்கு பால் குரோமோசோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, 22 உடற்கூறு குரோமோசோம் நம்ம இருக்கும். கடைசியாக இருக்கிற அந்த 23வது தான் நமக்கு பால் குரோமோசோம். அதனால தான் சொல்லியிருக்கிறேன், அந்த டயக்ராமில் நமக்கு பால் குரோமோசோம் எங்கே இருக்குன்னா கடைசியில் தான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ அந்த இடியோகிராம் டயக்ராம் பார்த்துருவோம். நமக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், இதுதான் இடியோகிராம் சொல்லுவாங்க. ஒரு சிற்றினத்தோட அந்த கேரியோடைப்னா என்ன சொல்லியிருக்கிறேன், குரோமோசோம்கள் வந்து எந்த மாதிரி அமைப்பில் நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாதிரி இந்த இடியோகிராம் சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நமக்கு மொத்தமாக 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். ஒன்று ஜோடி ஜோடியாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த 23வது இருக்குது இல்லைங்களா, இது தாங்க பால் குரோமோசோம்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியது. ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்குங்க. இதுவே பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் இருக்கும். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா நான் பெண் குழந்தைன்னு சொன்னேன். ஓகேவா, எக்ஸும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா பெண் குழந்தை, எக்ஸும் ஒய்யும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஆண் குழந்தை கிடைக்கும். ஓகேவா, அப்போது ஒரு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்துட்டு ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியது ஒரு ஆணில் இருக்கக்கூடிய அந்த XY குரோமோசோம் தான். தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ பெண்களுக்கும் அந்த குழந்தையோட பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா, மிக முக்கியமானது. மேக்ஸிமம் எல்லாமே தகவலும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு டைம் வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்த வந்து பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏவும் அதோட அமைப்புகள் மற்றது எல்லாமே மீதி இருக்கிறதுலாமே முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தகவலும் சிறப்பாக சொல்லி கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியலையோ அதை வந்து அடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங்காக என்ன சொல்லிடுறேன். ஓகேவா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இதை ஒரு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு ஓரளவுக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்துட்டீங்க. ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, நன்றி.